ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 38, 39 வசனங்கள். ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38, 39 வசனங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, இந்த மகிமையை கண்டபோது கர்த்தரே முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அப்போதான் உலகம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் காலதாக இந்த இஸ்ரவேல் மக்களுடைய நாட்கள்ல, இந்த ராஜாக்களுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் பெருகி இருந்தார்கள். ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கில் இருந்த மக்கள் உண்மையான ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறதை விட்டுவிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யார் அவரை ஆராதிக்கணுமோ, யார் அவரை தேடணுமோ, அவங்க எல்லாரும் அவரை தேடாம விட்டுவிட்டாங்க, ஆராதிக்கல. எதை ஆராதித்தாங்கன்னா பாகால் என்கிற ஒரு இன்னொரு தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். படைத்த தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை, படைக்காத ஒரு தெய்வத்தை, ஒரு உருவத்தை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். உருவமில்லாத கர்த்தரை விட்டுவிட்டு உருவமுள்ள, தங்களுக்கென்று பெயர் வைத்துக் கொண்ட, தங்களுக்கென்று உருவாக்கி கொண்ட பாகால் என்கிற தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்டு தொழுது கொண்டார்கள். இதுதான் மிக மோசமான அனுபவம். அறியாத ஜனங்கள் தொழுது கொள்வது அது வேற. கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளாமை மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அவமானம். தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் தேவனை தேடாமல் போனார்கள், தொழுகை பண்ணாமல் போனார்கள். ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கான ஜனங்கள்ல எவ்வளவு பேர் உண்மையா ஆண்டவரை தொழுதவங்க? எத்தனை பேர்? 7000 பேர் தான். 7000 பேர் தான் தேவனை தொழுது கொண்டவர்கள். பாகால முத்தம் செய்யாதவர்கள், பாகாலுக்கு முன்பாக முட்டிகால் போடாதவர்கள். ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்கள் எத்தனை வாய்கள்? 7000 பேர் தான். மீதி நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்கள் மாத்திரம் எத்தனை லட்சம்? 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர். அன்றைக்கே 12 லட்சம் பெரியவர்கள் மாத்திரம் இருந்தாங்க. இப்போ எண்ண முடியாத திரளான ஜாதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். எண்ணக்கூடாத ஒரு பெருக்கூட்டம் இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அதில் தொழுகை செய்தவர்கள், பாகால வழிபடாதவர்கள் எத்தனை பேரு? 7000 பேர் தான். மீதி அத்தனை பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்காலம் முடக்கினவங்க, பாகால கையெடுத்து குத்தம் செஞ்சவங்க தான் மீதி அத்தனை இஸ்ரவேல் மக்களும். 7000 பேர் தவிர இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் தேவனை தொழுது கொள்ளாம போனாங்க. இது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இங்க ஒரு 100 பேர் இருக்கிறீங்க. இந்த 100 பேர்ல 10 பேர் தான் தேவனை தொழுது கொள்கிறவங்க. மீதி 90 பேர் இந்த சபையில தேவனை தொழுது கொள்ளாம நீங்க பாகால தொழுது கொள்கிறவர்களா இருந்தா எப்படி இருக்கும்? வெளியில நாம் உலகத்துல இருக்கிற மக்களை பற்றி நம்ம பேசல. நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இதுல 10 மடங்கால் தான் ஆண்டவருக்கு முன்பா முடங்குது, பாகாலுக்கு முன்பா முடங்காம இருக்குது. மீதி 90 பேரும் பாகால குத்தம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசனை பாருங்க. ஒரு மோசமான, இதை போல ஒரு மோசமான சூழ்நிலை காலகட்டம் வேற எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம படைத்தவரை தொழுது கொள்ளாம
அவரை குத்தம் செய்யாம, அவரை பணிந்து கொள்ளாம பாகால வழிபட்ட அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்கள் பாகால வழிபட்டதுனால எலியா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப வருத்தம். எலியா தீர்க்கதரிசியால இதை தாங்கிக் கொள்ள முடியல. ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய மனிதர்களால் இப்படிப்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால எலியா என்ன பண்ணார்னா, இந்த மக்களுக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எலியா ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மழை பெய்யக்கூடாது, மழைக்கு தெய்வம் தான் பாகால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சிருந்தாங்க. மழைக்கு தெய்வம் தான் பாகால் அப்படின்னு வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ பாகால கும்பிடுறவங்க எல்லாரும் மழை பெய்யாட்டா என்ன நடக்கும்? பாகால் மழையை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப இந்த மக்களுக்கு மழை வரக்கூடாது, இந்த பாகால வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. மழை தெய்வம் என்று பாகால வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஏற்பட்ட வைராக்கியம், மழையே வரக்கூடாது ஆண்டவரே, மழையை கொடுக்கிறவர் நீர். பாகால் மழையை கொடுக்கிற தெய்வம் இல்லை, அது தெய்வமே இல்லை. மழைக்கு காரணம் நீர் தான். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் காரணம் நீர் தான். அதனால இந்த மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த ஆகாம் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று, என் வார்த்தையின்படி அன்றி இந்த பூமியில என்ன செய்யாது, மழை பெய்யாது, பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை தேடாத ஒரு காலம் எப்படிப்பட்டதா மாறும்னா, ஸ்தோத்திரம், அது ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு காலமா மாறும். பலிகள் தேவனை தேடாத ஜனங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. மழை பெய்யல, ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு மாற்றம் வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்காக தான் 3 வருஷம் மழை பெய்யல, ஆனா ஆண்டவர் 3 வருஷம் பார்த்தார். இந்த 3 வருஷத்துல தேவன் தன்னுடைய ஜனங்களின் இருதயத்தை திருப்ப ஆரம்பிச்சார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருப்ப ஆரம்பிச்சார். அவ்வளவு ஜனங்கள் மத்தியில் அவருடைய இருதயத்தை 7000 பேர் தான் இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் ஜனங்களின் இருதயத்தை திருப்ப ஆரம்பித்தார். 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவரே பார்த்தார், அந்த ஜனங்கள் மேல எப்பா, என் ஜனங்களுக்கு இனி மழை இல்லாம போனா என் ஜனங்கள் தாங்க மாட்டாங்க. என்ன அவங்க வணங்காம இருந்தாலும், வாகால வழிபட்டாலும் 3 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இனி மோசமான நிலைமை. ஆண்டோடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா, அவர் எல்லா மேலும் இறக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மழை பெய்யாம அப்படியே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க, பஞ்சத்துல எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இருக்க விரும்பல. ஸ்தோத்திரம். மழையை நான் பெய்ய பண்ண போறேன் அப்படின்னாரு எலியாவை பார்த்து. அல்லேலூயா. 3 வருஷம் ஆயிடுச்சு. இனியும் தாங்க மாட்டாங்க என் ஜனங்கள், என் பிள்ளைங்க, என் ஜனங்கள். அவர்கள் என்ன வழிபடாட்டாலும் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், என் பிள்ளைகள். அதனால நான் மழையை நான் அவங்களுக்கு அனுப்ப போறேன். நீ ஒழிச்சுக்கிட்டு இருக்காத, இனி நீ போய் உன்னை என்ன செய், காண்பி, ஆகாப்புக்கு முன்பா உன்னை காட்டு அப்படின்னு சொன்னாராம். கைகளை உயர்த்தி அவன் சொல்லுவோம். நல்ல தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பேருமே அவரை வழிபடாம போனாலும் அந்த தேவன் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். உண்மையான தேவனை ஜனங்கள் கண்டுகொள்ளாம போனாலும், நேசிக்காம போனாலும் அந்த தேவன் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால அவர் தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறாரு. எலியா எந்த ஸ்டெப் எடுக்கல, ஆண்டவரே ஸ்டெப் எடுத்தாரு. நீ ஆகாப்புக்கு முன்பா உன்னை என்ன செய்ய, போய் காண்பி, நான் தேசத்துல மழைய கட்டளை இடுவேன். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல மழைய கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவில் கொடியதா இருந்தது, கொடிய பஞ்சம். ஆண்டவரே மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி எலியாவை ஆண்டவர் காண்பிக்க சொன்னார். இந்த சம்பவத்தை தான் நாம இன்றைக்கு இந்த காலவேளையில
தியானிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது 19வது வசனத்திலிருந்து இந்த காரியத்தை நாம பார்க்கிறோம். எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, நான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அல்ல, நீர் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். அதனால பாகாலின் தீர்க்கதரிசிகளை கூட்டும், நான் ஜனங்களையும் கூட்டும் கர்மேல் பர்வதத்துல நான் எல்லாரையும் கூடி வரும்படி செய்யும். மழையை நான் என்ன செய்வோம், ஆண்டவர் உமக்கு அனுப்புவார் என்று சொல்லி மழை வருதுன்னு உடனே, மழை வரப்போகுது அப்படின்னு உடனே எல்லாரும் கூட்டிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியா சொன்ன இடத்துக்கு ஆகாப் ராஜாவும் வந்துட்டாரு. அவரை அந்த பாகாலை கும்பிட்ட அந்த மத பூசாரிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்கிற அந்த பாகாலினுடைய தலைவர்கள், பூசாரி தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஜனங்களும் வந்துட்டாங்க. என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, மழை பெய்ய போகுது, மழை வரப்போகுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மழை வரப்போகுது. எலியா தீர்க்கதரிசி 3 வருஷம் காணாம இருந்தவர், ஒளிந்திருந்தவர், இப்பொழுது சொல்லிட்டாரு மழையை கட்டணம் சொல்லி. அதனால எல்லாம் அந்த சொன்ன இடத்துக்கு கர்மேல் பருவத்துக்கு எல்லாம் வந்து கூட்டினாங்க. எல்லா ஜனங்களும், திரளான ஜனங்கள் வந்து கூட்டினாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகளும் கூட்டினாங்க. ராஜாவும் அங்க வந்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 காளைகளை கொண்டு வாங்க, 2 காளைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க. 2 காளைகள், அதாவது காளமாடு. அந்த காளைகள்ல ஒன்றை நீங்க முதலாவது தெரிந்து கொண்டு, நீங்க தான் செலக்ட் பண்ணணும். காளைகள் 2 காளைகள் ஒன்றை அதை தெரிந்து கொண்டு உங்க தெய்வத்துக்கு பாகாலுக்கு நீங்க பலியிடுங்க. பாகாலுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பலியிடுங்க. அந்த பலியிடும் போது என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே பலி செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, விறக வச்சு விறகுல என்ன பண்ணுவாங்க, தீ பத்த வைப்பாங்க. ஸ்தோத்திர, அக்கினியை பற்ற வைப்பாங்க. இப்போ எலியா சொல்றாரு, விறகு அடுக்கலாம், விறகு மேல காளைய பலி செலுத்தலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது, தீ அனல் அந்த அக்கினி பற்ற வைக்க கூடாது. அக்கினி மேல இருந்து இறங்கணும். நீங்க அக்கினியை கொண்டு வரக்கூடாது, அக்கினி மேல இருந்து இறங்கணும். இறங்கினா அது உங்க தெய்வம் பாகால் தெய்வம் அப்படின்னு சொன்னார். நீங்க முதல்ல அதை செய்யுங்க அப்படின்னாரு. ஆனா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அதை போல பலிபீடத்தை கட்டி, பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி விறகுகள் எல்லாம் அடுக்கி காளையை துண்டிச்சு காளையை அந்த பலிபீடத்துல வச்சுட்டு கூட்டு பார்த்தாங்க. பாகாலே பாகாலே அக்கினி இறங்கு, அக்கினி அக்கினி இறங்கி என்ன பண்ணு, இந்த பலிபீடத்தை இந்த பலியை பட்சித்துக்கொள் என்று சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு கத்தி பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கல. சோதர அக்கினி இறங்கல. அது மழையும் பெய்ய பண்ணாது, அது அக்கினியும் இறங்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் கூப்பிட்டு பார்த்து கடைசியா கையிலையும் உடம்புல எல்லாம் கீறி கொண்டாங்க. எப்படியா ரத்தத்தை வரப்பண்ணாலாவது பாகால் என்ன பண்ணுவான், இறங்கி இந்த பலியை பட்சிப்பான் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் கீறி ரத்தத்தெல்லாம் வர வச்சு பார்த்தாங்க. கத்தி கூப்பாடு போட்டு பார்த்தாங்க. ஒண்ணுமே நடக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இதை செஞ்சு பார்த்தாங்க. ஒண்ணுமே நடக்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. பாகாலுக்கு ஒண்ணு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். இதுவரைக்கும் பாகாலையே நிரூபிச்சு எல்லாரும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. 7000 பேரை தவிர அத்தனை பேர் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. ஆனா பாகால் தெய்வம் அல்ல என்று நிரூபிக்கிறதுக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் இருக்கிற பிரகாரம் ஒரு நாள் இருக்காது. பாகாலுக்கு பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சத்தமும் இல்லை, ஒன்றும் பதிலே இல்லை, பதில் இல்லை. பாகாலின் தலைவர்கள், மத பூசாரிகள் எல்லாம் பண்ணி பார்க்கிறாங்க, ஒரு சத்தமே இல்லை. எலியா கேலியும் பண்ணி பார்த்தாரு. கிண்டல் எலியா பாருங்க, இப்பதான் ரொம்ப சூப்பரா கேலி கிண்டல் பண்ணாரு. அவர்கிட்ட கோபத்தை தான் பார்க்கிறோம். பெரிய கோபக்காரர் எலியா, வைராக்கியசாலி. ஆனா அவர்கிட்ட கேலி கிண்டல் இருக்குது. என்ன பண்றாரு பாருங்க, சோதனை நல்ல பரியாசம் பண்ணி அவருக்கு நல்ல என்னென்ன எந்த அளவுக்கு பரியாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு கேலி பண்ணாரு. பரியாசம் இதுவரைக்கும் பரியாசம் பண்ணாரா?
இது வரைக்கும் பரியாசம் பண்ணல, இப்பதான் பரியாசம் பண்றாரு. இது கரெக்டான சந்தர்ப்பம். அல்லேலூயா. இப்போ பரியாசம் பண்ணி உரத்த சத்தமா நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அவன் தெய்வம்ங்கிறீங்களே, ஒருவேளை அவன் தியாகத்துல இருப்பான், அவன் ஒருவேளை வேற வேலையா போயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்குறாலும் தூங்குவான். நல்லா எழுப்புங்க அப்படின்னு சொல்லி எப்படிலாம் பரியாசம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பரியாசம் பண்ணாரு எலியா தீர்க்கதரிசி, கர்த்தரின் தீர்க்கதரிசி. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிரியை செய்கிறது. கைகளை சொல்லுவோம். பாகால் கிரியை செய்ய முடியாது, பாகால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஜனங்கள் அப்படி நம்பி இருக்கிறாங்க. ஜனங்கள் குருட்டாட்டத்துல அப்படி நம்பி இருக்கிறாங்க. பாகால் ஒண்ணுமே செய்யல, அவன் அக்னி இறக்க முடியாது, அவன் மழையை கொடுக்க முடியாது. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுதான் கொடுக்குது, அதுதான் அப்படி பண்ணுது, இதுதான் இப்படி பண்ணுது, எல்லாமே அதுதான் காரணம் அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இப்ப எலியா சாயந்தரம் 3 மணிக்கு அந்தி பலி செலுத்துற நேரத்துல என்ன பண்ணாரு? தகர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செலுத்தினார். அப்ப பலிபீடமே இஸ்ரவேல் நாட்டுல, அந்த நாடு முழுவதும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கூட இல்லை. எல்லா பலிபீடமும் என்ன செய்யப்பட்டிருந்தது? தகர்க்கப்பட்டு இருந்தது. பாகாலுக்கு தான் அந்த தேசம் முழுவதும் பலிபீடம் இருந்ததே அல்லாமல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கூட இல்லை. எல்லாம் தகர்க்கப்பட்டு கிடந்தது. இந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்த பலிபீடம் கூட தகர்க்கப்பட்டு கிடந்தது. இந்த கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா மறுபடியும் கட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பலிபீடம் எதுக்கு? தொழுகை செய்ய. பலிபீடம் எதற்கு? ஆண்டவருக்கு பலி செலுத்த, ஆராதனை செய்ய. பலிபீடம் தகர்ந்து கிடந்தா அங்க என்ன இல்லை? தொழுகை இல்லை, பலி இல்லை, தேவனை தேடுதல் இல்லை. இப்ப பலிபீடம் தேவனை தேடணும்னா என்ன செய்யணும்? தொழுகை நடக்கணும்னா என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டப்படணும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் கட்டப்படாம தொழுகை இல்லை. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தை கட்டினால் தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு உரிய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இடிக்கப்பட்டு கிடக்கிற தேவனுடைய பலிபீடம் அது செப்பனிடப்படப்பட்டது. ஸ்தோத்திரம். இதை குறித்தெல்லாம் நான் பேசல. அப்புறம் 12 கல்லை எடுத்தார். 12 கல்லு, அது இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சாரு. இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சு 12 கல்லை எடுத்து அந்த பலிபீடத்தை அமைச்சாரு. 12 கல்லும் 12 கோத்திரங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகளுடைய பேர்ல 12 கற்கள். முழு இஸ்ரவேல் கோத்திரமும் பின்வாங்கி போயிடுச்சு, தேவனை தேடாம போயிடுச்சு, பாகாலை வழிபட்டார்கள். ஆனாலும் மறுபடியும் இந்த பலிபீடத்துல எத்தனை கல் வைக்கப்படுகிறது? 12 கோத்திரமும் தேடல. ஆனா பலிபீடத்துல எத்தனை கல் வைக்கப்படுது? 12 கல் வைக்கப்படுது. தேடாம போனாலும் கர்த்தர் முன்னே கட்டுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 கோத்திரங்களும் ஆண்டவரை தேடாம போனாங்க. ஆனா 12 கோத்திரங்களை அடையாளமா 12 கற்களை வச்சு அந்த பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பலிபீடத்துக்கு பேர் என்னது? இஸ்ரவேல். பலிபீடத்துக்கு பேர் என்ன பேரு? இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. எத்தனையோ பலிபீடம் கேட்டப்போ ஒவ்வொரு பலிபீடத்துக்கும் பல பேர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இங்க எலியா இஸ்ரவேல். எப்படின்னா இஸ்ரவேல் என்ன? மாற்றப்பட்டது. கையில பேர் தலையில வச்சாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் நீ மாற்றப்படுவாய். கையில பேர் ஆமென் சொல்லுவோம். நீ மாற்றப்படுவாய். மாற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. அதனால இஸ்ரவேல், இஸ்ரவேலுக்கு என்ன உண்டு? மாற்றம் உண்டு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. மாற்றம் உண்டு. நீ ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், நீ துரோகியா இருக்கலாம், நீ யாராவது இருக்கலாம், எப்படிப்பட்டவனாவது இருக்கலாம், ஆனா ஒரு மாற்றம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் மோசமான பிள்ளைகள். அப்படித்தானே? சொல்லுங்க. யோசேப்ப 10 பேரும் சேர்ந்து என்ன பண்ணா பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர், நான் சொல்றேன், ஆண்டவர் மனிதனை அப்படி நேசிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, பரிசுத்தவான் இல்லை,
12 பிள்ளைகளும் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் இந்த மனிதர்களாக இருந்து அவர் தெரிந்து கொண்டுட்டார்னா அவங்கள அவர் நேசிக்கிறார். எங்களை உயர்த்தாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், அதனால நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 கல்லை வச்சாச்சு. 12 கல்லை வச்ச பிறகு இப்போ என்ன பண்ண சொன்னாரு எலியா? சுத்தி வாய்க்கால் வெட்டுங்க அப்படின்னாரு. அந்த பலிபீடத்தை சுற்றி என்ன செய்யுங்க? வாய்க்கால் வெட்டுங்க. பெரிய 2 மணி விதைக்கிற அளவுக்கு பெரிய வாய்க்கால வெட்டுங்க அப்படின்னாரு. வாய்க்கால் வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணாரு? விறகு அடுக்கியாச்சு. வாய்க்காலில் அந்த விறகு அடுக்கி காளையை சந்தா துண்டிச்சு அந்த ஒரு காளையை அந்த பலிபீடத்தின் மேல வச்சுட்டாரு. வச்சுட்டு இப்போ அக்கினி இறங்கினா ஒருவேளை இது ஏமாற்று வேலைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எலியா என்ன பண்ணாருன்னா தண்ணீரை ஊற்ற சொன்னார். கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பலிபீடத்துல அந்த பலி செலுத்துற மேல, விறகு மேல, அந்த விறகுகள் மேல, அந்த காளை மாட்டின் மேல என்ன பண்ணாரு? தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுனேன். எத்தனை குடம் தண்ணீர்? 4 குடமா 12 குடம் தண்ணீர். அல்லேலூயா. இந்த 12 குடம் தண்ணீர் ஊற்றின உடனே, ஏன்னா அது மலை, அது சிகரம், ஊற்றின உடனே அந்த இடம் ஃபுல்லா தண்ணியால நிரம்பிச்சு. இன்னும் அடுத்து வாய்க்கால் நிரம்புங்க அப்படின்னாரு. வாய்க்காலும் தண்ணீர் ஓடினது. சுற்றி தண்ணீர், அந்த பலி மிருகத்தின் மேலேயும் தண்ணீர், விறகு மேலேயும் நல்லா தண்ணிக்குள்ள இருக்குது. எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்குது. காலையே தண்ணிக்குள்ள இருக்குது. சொல்லுங்க. விறகும் தண்ணிக்குள்ள இருக்குது. சோத்திரம். கல்லும் தண்ணிக்குள்ள இருக்குது. 12 கல்லும் தண்ணிக்குள்ள இருக்குது. சுற்றி என்ன பண்ணுது? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. நிரம்பி இருக்குது. தண்ணி நிரம்பி இருக்குது. இப்போ எலியா என்ன பண்ணாருன்னா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரே ஒரு சின்ன 2 வார்த்தை, ஒரு சிறிய ஜபத்தை பண்றாரு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 36வது வசனத்துல ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். இந்த வார்த்தைக்கு நாம் புரிய வேண்டும். எலியா இதெல்லாம் செஞ்சாரு, தன்னிச்சையாக செய்யவில்லை, தன் விருப்பப்படி இதை செய்யவில்லை. ஆண்டவர் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு எலியாவுக்கு என்ன செய்திருந்தாரு? சொல்லி இருந்தாரு. அதான் இந்த வார்த்தையில அவர் சொல்றாரு, உமது வார்த்தையின்படி நான் இதை செய்தேன். நீ தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடணும், 12 கல்லை என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். அப்புறம் நீ வாய்க்கால வெட்டணும். அப்புறம் நீ தண்ணிய ஊற்றி நிரப்பணும். இதெல்லாம் நீ செய்யணும்னு தேவன் எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்னார். அந்த சொன்னபடியே இப்ப செய்து முடித்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு, அவருடைய மகிமை காணப்படுவதற்கு, அவருடைய மகிமை விளங்குவதற்கு நாம் ஒன்றை செய்யணும். அவர் சொன்னதை செய்தாதான் மகிமை வரும், வல்லமை வரும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்க. அக்கினி இறங்கும். சொன்னதை செய்யாம, நான் சொல்றேன் கேளுங்க, பாகால் தீர்க்கதரிசி மாதிரி கத்துனாலும் ஒன்றும் நடக்காது. ரத்தத்தையே வர பண்ணாலும் காவே கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. அதே போல தேவனிடத்திலையும் நாம சில நேரம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாதான் நடக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நாம் அநேக நாள் முதற்கொண்டு நாம் என்ன செய்யறோம்னா, நீ சொன்னபடியே செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நீ சொன்னபடியே செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுல யாருமே இல்லை. அதான் எலியா நீ சொன்னபடியே செய்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடி நாம் செய்கிறவர்களாக மாறுவோம். பைபிள்ல மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அல்லேலூயா. நம்ம செய்தி இருக்கிறதே கேட்டிருக்கோம். ஆசைக்கு கூட இருக்கிற கர்த்தர் சொன்னபடியே செய்தார். ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சவுல் ராஜா ஒரு முறை சொன்னான், நீ சொன்னபடி நான் செஞ்சுட்டேன். ஆனா அவன் செய்யலை. கையில சொல்லுங்க. அல்லேலூயா. சாமுவேலை பார்த்து சொன்னான், நீ சொன்னபடி என்ன செஞ்சுட்டேன்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னான். அது போய் ஸ்தோத்திரம்.
இப்ப எலியா சொல்றாரு, நீ சொன்னபடியே செய்தேன் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டுல நீங்க கவனிங்க, மரியாள் சொல்லும்போது நீ சொன்னபடியே உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது என்று ஒப்புக் கொடுத்தார்கள். அடுத்து சிமியோன் சிமியோன் சொல்லும் பொழுது, உமது வாக்கின்படியே உமது அடியனை சமாதானத்துடன் அனுப்பி விடுகிறேன், உமது வார்த்தையின்படிதான் எனக்கு நடக்குது அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் இப்ப போக போறேன் அப்படின்னாரு. சீஷர்களை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன பண்ணாங்க? கடல்ல வலை போட்டு ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ மறுபடியும் பேதுரு வலையை போடும் போது, வலது புறத்துல வலையை போடு அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. உமது வார்த்தையின்படியே செய்கிறேன், உமது வார்த்தையின்படியே வலது புறத்துல நான் போடுறேன். அப்பதான் வலை நிறைய மீன்கள் அகப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம எப்போ செய்கிறோமோ அப்பொழுது நிச்சயம் அவருடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள், அவருடைய வார்த்தையின்படி செய்கிற ஊழியர்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்கிற விசுவாச பிள்ளைகள் இல்லை. நாம் எல்லாருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இரண்டாவது 37வது வசனத்துல, ஸ்தோத்திரம், கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இரண்டாவது சொல்லுகிறார் முக்கியமான வார்த்தை, தேவரின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியணும். ஜனங்களுடைய இருதயம் மறுபடியும் திருப்பப்பட்டிருக்கிறது என்கிறது ஜனங்கள் அறியணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் மறுபடியும் திருப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். நம்முடைய இருதயங்கள் மறுபடியும் திருப்பப்படணும். நம்முடைய இருதயங்கள் மறுபடியும் திருப்பப்படணும். நம்முடைய இருதயங்கள் மறுபடியும் திருப்பப்படணும். அப்பதான் கர்த்தரை தெய்வம்னு சொல்ல முடியும். நம்ம இருதயம் வேற பக்கம் திரும்பி இருக்குது. தெய்வம் இல்லாத பாகாலின் பக்கம் திரும்பி இருக்குது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஏத்திச பக்கம் திரும்பி இருக்குது. ஆனால் படைத்த உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்படவில்லை. ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும். ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப பண்ணணும். இதுக்கு தான் திருப்பினீர் என்பதை விளங்கும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்னார். உடனே வானத்திலிருந்து அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி மிருகத்தையும் சொல்லுங்க விறகையும், அடுத்து அந்த 12 கல்லுகளையும், அங்க இருந்த மண்ணையும், அங்க வாய்க்கால இருந்த தண்ணீரையும் எல்லாமே பட்சித்து போட்டு விட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு விட்டது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டு பாகால கூப்பிட்டாங்க, அது இறங்கி பட்சிக்கல. ஆனால் இத செய்ய வேண்டியதை சரியா செய்து ஆண்டவர் நோக்கி எலியா கூப்பிட்டாரு. ஜனங்கள் இருதயத்தை திருப்பினீர் என்பதை அறியும்படி இதை கேட்டவர்கள் சொன்னாரு. ஆண்டவரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து எல்லாவற்றையும், அந்த காளையை மட்டும் இல்லை, அங்க இருந்த அத்தனையுமே எல்லாம் என்ன செஞ்சுச்சு? எல்லாத்தையும் சொல்லுங்க பட்சித்து, மண்ணை கூட விடலாங்க. அக்கினி எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. அப்படியே எரிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. மேல இருந்து இறங்கி வந்தது அக்கினி, மேல இருந்து இறங்கி வந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு மேல கொண்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்சித்து போட்டுச்சு. இதை கண்ட போது ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். 7,000 இல்லாம இது அத்தனை பேரும் பாகால் தெய்வம் என்று சொன்ன அத்தனை பேரும் இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் முகம் குப்புற விழுந்தார்கள். ஆண்டுடைய அக்கினி மகிமை வெளிப்படணும். கர்த்தர் தெய்வம் என்பதை ஜனங்கள் இருதயங்கள் திரும்பப்படணும். இந்த நிகழ்வு ஜனங்களின் இருதயத்தை திருப்பிச்சா இல்லையா? வேற வந்து இறங்கினோட ஜனங்கள் இருதயெல்லாம் என்ன செஞ்சு பாகாவை விட்டு இப்ப கர்த்தரிடத்துல திரும்பிடுச்சு. எல்லா இருதயமும் திரும்பிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். புலம்பலின் புஸ்தகம்
ஐந்தாவது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாம். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். ஆண்டவர் ஒரு திருப்பிக் கொள்கிற ஒரு வேலையை ஆண்டவர் செய்தார். நம்மால எதுவும் முடியாது. ஆண்டவர் திருப்பிக் கொள்ள, இஸ்ரவேல் மக்களை திருப்பிக் கொள்வதற்கு அக்கினி இறக்க வச்சு, எலியாவை வச்சு, இதெல்லாம் செய்ய வைத்து அக்கினி இறக்கி ஜனங்களுடைய இருதயத்தை திரும்ப வச்சாரு. ஹல்லேலூயா. எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் திரும்புவோம். எங்கள் சபையாரை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் திரும்புவோம். நீர் திரும்பினால் நாங்கள் திரும்புவோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்கள் குடும்பங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஸ்தோத்திரம். பூர்வ நாட்களை போல அதை எங்கள் நாட்கள் புதியவைகளாக ஆக்கும். அன்னைக்கு எப்படி உங்களை ஆராதிச்சோமோ, அன்னைக்கு கர்த்தரை தெய்வம் என்று எப்படி இருந்தோமோ, அதே போல பூர்வ காலத்தை போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புத்தகத்தில் ஒரே ஒரு சங்கீதத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். 80வது சங்கீதம் 3வது வசனம். தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7வது வசனம். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உங்க மகிமை வராட்டா, உங்க முகத்தை நீங்க எங்க மேல பிரகாசிக்க பண்ணாட்டா, நீங்க எங்களை திருப்பாட்டா, நாங்க உங்களிடத்துல வர முடியாதப்பா. நீங்க எங்களை திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஆமே. அதே போல 18வது வசனத்துல 18-19 அப்பொழுது உங்களை விட்டு பின் வாங்க மாட்டோம். நீங்க எங்களை திருப்பிட்டீங்கன்னா, உங்க பக்கம் திருப்பிட்டீங்கன்னா, நாங்க உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது ஒரு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். தொழுது கொண்டாங்களா இல்லையா? திருப்பின போதுதான் தொழுது கொண்டாங்க. எல்லா இருதயங்களும் திருப்பப்பட்ட போது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து தொழுது கொண்டாங்க. 19வது வசனத்துல சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது நாங்கள் விடுவிக்கப்படுவோம், அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம், உமக்காக வாழ்வோம், உம்மை நாங்கள் ஆராதிப்போம், உம்மை நாங்கள் தொழுது கொள்வோம், உம்மிடத்தில் நாங்கள் முகம் குப்புற விடுவோம், உங்க நாமத்தை பறைசாற்றுவோம்.